வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக 43 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கு இடையே கடும் போட்டி. கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் இன்று இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடும் நிலையில் சிபிஎம், பாஜக என மும்முனை போட்டி. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பில்லை. மெதுவாக நகர்ந்து கரையை அடையும் என வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. காற்றழுத்த மண்டலமாக புயலாக வலுவெற வாய்ப்பதில்லை. ஆல்ரெடி கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது ஒரு வீக் சிஸ்டம். இதில் வேற இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வேற எதுவும் நம்மள்கிட்ட இப்போதைக்கு வேற எந்த மற்ற சாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லாத காரணத்தால் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் நகர்ந்து செல்லும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக சட்டம் இயற்றிய நிலையில் பயிற்சி முடித்து பலரும் வந்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தடைகளை உடைத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் எனவும் திராவிடம் மகிழ்வதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. குமரியில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு டிசம்பர் 31, ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளி விழா கொண்டாடப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சாட்சியமா சிலை அமைச்சார். அந்த சிலை அமைக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு ஆகுது. வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலர். அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 ஆகிய நாட்கள்ல வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு. வள்ளுவனுக்கே காவி சாயம் பூச ஒரு கும்பல் நினைக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடந்து தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். ஆனா அந்த வள்ளுவருக்கே காவிச்சாயம் பூச இன்னைக்கு ஒரு கும்பல் நினைக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல சமத்துவத்தை வலியுறுத்தினவர் வள்ளுவர். அவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம்னு மீண்டும் முழங்க வேண்டியிருக்கு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 42 மாத காலமாக திமுக அரசு எதையும் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உண்மை சுட்டதால் 7 பக்க மொட்டை காகித அறிக்கையை ஆட்சியாளர்கள் ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் விமர்சனம். அரசு ஊழியர்களை முடுக்கிய கபட வேடதாரி எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா? அரசு ஊழியர்கள் திமுக பக்கம்தான் நிற்பார்கள் என்பதை தேர்தல் வரலாறு சொல்லும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மை அல்ல. தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம்.
பள்ளியில் இருந்து மாணவிகளை வெளியே அழைத்து செல்ல பெற்றோர் மாவட்ட கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற வேண்டும். 10 மாணவிகளுக்கு ஒரு ஆசிரியை செல்வது கட்டாயம் எனவும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைப்பு. மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. குறிப்பிட்ட சமூக பெண்களை அந்தப்புறத்திற்கு வந்தவர்கள் என்று எப்படி கூறலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. நடிகை கஸ்தூரி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது போல் தெரியவில்லை எனவும் நீதிபதி கருத்து. திராவிட வரலாறு பிற விஷயங்கள் பற்றி பேசியவர்கள் நம் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி சிந்திக்க மறந்துவிட்டனர். இன்றும் நம் மாணவர்கள் ஆங்கிலேயர்கள் சிறந்தவர்கள் என்று படிப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. சென்னையில் மழை தண்ணீர் தேங்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. ஒக்கியம், துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால் இப்பொழுது 7000 இருந்தது, இப்பொழுது 12,000 கன அடியாக தண்ணீர் வெளியேற அந்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தற்காலிக பணியாக அருகில் உள்ள இன்னொரு தனியார் கல்லூரி எதிரே உள்ள மணல் திட்டுகளை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 5 பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு சீரமைக்கும் பணி மாநகராட்சி 2026 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என நினைக்கும் அனைவருக்கும் ஒத்த கருத்துடையவர்களே. கூட்டணி தொடர்பாக EPS அளித்த பேட்டியை சுட்டிக்காட்டி மறைமுகமாக கூட்டணிக்கு அழைத்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். எடப்பாடி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்னு சொன்னார். ஒத்த கருத்துனா என்ன? எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்த கருத்து இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒத்த கருத்து. ஆக அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்பதுதான் எனது கருத்து. அதை முடிவு செய்வதற்கு எங்களது அகில பாரத கட்சி இருக்குது. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னுடைய தொண்டர்கள் என விஜயை மீண்டும் சீண்டினார் சீமான். ஜெயலலிதா, கருணாநிதியை விட மிகப்பெரிய தலைவரா விஜய் எனவும் கேள்வி. தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். விளங்கிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல தூய நெல்மணிகள் எதுவோ அவங்கதான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க எங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதறுவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா, கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா. பள்ளிக் கல்வித்துறையில் 10,000 போலி ஆசிரியர்கள் உள்ளனர் என பாஜக மூத்த தலைவர் H. ராஜா பகிரங்க குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் சீர்கெட்டுள்ளதாகவும் விமர்சனம். 10,000 ஆசிரியர்கள் போலி. இங்கே நான் இந்த டெப்டி சிஎம்லாம் தான் போலியாக இருக்குமோன்னு நினச்சேன். பார்த்தா பள்ளி ஆசிரியர். சென்னையில் போதைப் பொருள் வைத்திருந்த வழக்கில் துணை நடிகை மீனா உட்பட 13 பேரை கைது செய்த போலீசார். IT ஊழியர்கள், சினிமா நட்சத்திரங்களுக்கு பல்வேறு விதமான போதைப் பொருளை சப்ளை செய்து வந்தது விசாரணையில் அம்பலம். தொலைதூர பயணங்களுக்கு TNSTC இணையதளம் மூலம் முன்பதிவு செய்வோருக்கு குலுக்கல் முறையில் பரிசு வழங்க முடிவு. முதல் பரிசாக 2 சக்கர வாகனம், 2வது பரிசாக LED தொலைக்காட்சி, 3வது பரிசாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கும்பகோணம் அடுத்த சூரியனார் கோயில் ஆதீனம் திருமணம் செய்து கொண்டதால் சர்ச்சை. ஆதீனத்தை வெளியேற்றி மடத்திற்கு பக்தர்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு.
அவதூறு வழக்குகளுக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மேல்முறையீட்டு மனு. விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை வருகிற 19ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானலில் 12 மீட்டருக்கு மேல் சேசஸ் நீளம் உள்ள சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கு தடை. வரும் 18ஆம் தேதி முதல் தடை உத்தரவு அமலுக்கு வருவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. முத்துப்பேட்டை தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு ஆட்சியர் அறிவிப்பு. சட்டப்பிரிவு 370 விவகாரத்தில் காங்கிரஸ் பாகிஸ்தானின் மொழி பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சட்டப்பிரிவு 370 பூமி புதைக்கப்பட்டு விட்டதால் யாராலும் மீண்டும் கொண்டுவர முடியாது எனவும் திட்டவட்டம். பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்டத்தை ஒருபோதும் படித்ததில்லை என ராகுல் காந்தி சாடல். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யாதது ஏன் எனவும் கேள்வி. மகாராஷ்டிராவில் கட்சி ஊழியரை எட்டி உதைத்த பாஜக முன்னாள் அமைச்சர். போட்டோ ஷூட்டுக்கு இடையூறாக இருந்ததாக கூறி அட்டூழியம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தண்டவாளத்தில் காரை ஓட்டி ரீல்ஸ் எடுத்த இளைஞர். உரிய நேரத்தில் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அடுத்த ஆண்டு நடைபெற கேட் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 1, 2, 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. பீகாரில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடர். தென்கொரியாவை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக முனாஃப் பட்டேல் நியமனம். ஐபிஎல் தொடரின் 18வது சீசன் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் முனாஃப் பட்டேலை நியமனம் செய்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பாகிஸ்தானில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்ற முடிவு. இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என அறிவித்த நிலையில் ஐசிசி திட்டம் என தகவல். தளபதி 69 படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிக்க உள்ளதாக தகவல். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு.